நெறைய பேர் எனக்கு என்ன கேட்குறாங்க, நான் ஒரு புக் எழுதுனா, அந்த புக் எனக்கு சேல் ஆகி, அது மூலியமா எனக்கு கேஷ் வருமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி புக் உங்கள எழுத சொல்ற ஐடியா அது கிடையாது. விசிட்டிங் கார்டுக்கு பதில் நீங்க புக்க ஃப்ரீயா குடுங்க. ஓகே. ஸோ நீங்க புக் ஃப்ரீயா குடுக்கும்போது, அவங்க கண்டிப்பா அதுல 4 பேஜ் வாசிப்பாங்க. வாசிக்கும்போது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட டேலண்ட், ஸ்கில் அது எல்லாமே உங்க புக்ல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களோட கஸ்டமர் ஆவாங்க. உங்களோட எக்ஸ்பர்டைஸை நீங்கள் நேராக ஒவ்வொரு இதுவாக சொல்லிட்டு இருக்க முடியாமல் இன்டைரக்டாக நீங்கள் ஒரு புக் மூலயமா அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அவங்க அவங்களோட லீஷரில் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ தேவை இருக்கும்போது they are going to come and contact you. With this after COVID everything is available in internet. ஓகேவா? அதுவும் இந்த சாட் ஜிபிடி, டீப் சீக் இதெல்லாம் வந்ததுலேருந்து பெரிய பெரிய ஆத்தர்ஸ்க்கே புக்கு விற்க மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஐடியாலஜி புக்கை சேல் பண்ணுறதுக்கு கிடையாது. புக்கு தட் இஸ் அவர் நாலேஜ் அதை ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள நம்மளோட எக்ஸ்பர்டைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நம்மளோட கஸ்டமர் ஆகணும். அதுதான் இந்த புக்கை எழுத சொல்கிறதோட பேசிக் ஐடியாலஜி.